ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புது ரெசிபி கோவக்காய் பஜ்ஜி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், 1 கப் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன், சக்தி போண்டா பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்க, உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பச்சரிசி மாவு. நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன் நான், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. போண்டா மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், நிறைய போட்டாதீங்க, உப்பு கறிக்கும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக. பாருங்கள், வானல் வச்சுருக்கேன். இது காஞ்சோன்னு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம பஜ்ஜி மாவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டிருக்கேன், பஜ்ஜி போண்டா மாவு. நெக்ஸ்ட் பச்சரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். காரம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு. நான் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்புறமே தேவைன்னா நீங்கள் ஒரு தடவை இது பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாய்வு இல்லைங்களா, ஸோ நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாது, எண்ணெய் இழுக்கும், முறுமுறுன்னு வராது. பஜ்ஜி மாதிரி ரொம்ப இதுவாக சாஃப்டாக இருக்கும், எண்ணெயும் இழுக்கும். நம்ம இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்குவோம். பச்சரிசி ஏன் ஆட் பண்ணோம்னாக்கா எண்ணெயும் இழுக்காது, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். கோவக்காய் பஜ்ஜி இது மாதிரி ஒவ்வொன்றா உதுத்து போடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், எண்ணெயில் போட்டேன், லைட்டாக பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக திருப்பி விடலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டால் தான் 2 சைடும் நல்லா வேகும். சுற்றி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கோவக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சத்தானது. கோவைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.